நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாஸ்ட் நினச்சி திங்க் பண்ணக்கூடிய டைம். ஆனால் இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்ட் நினச்சி திங்க் பண்ணும்போது அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா, இல்லை அதை நினச்சி ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவோம்? எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் சில விஷயங்கள ரிக்ரெட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த 6 பாயிண்ட்டை இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா, உங்கள் ஃப்யூச்சரில் இதை நினச்சி கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, த பாடி யூ நெவர் பில்ட் அண்ட் ஹெல்த் யூ த்ரூ அவே. எப்படி இந்த மாதிரி எப்படி வருத்தப்படும் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நடந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஜாகிங் போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கூட ஜிம்மை கண்டினியூ பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபிட்டாக இருந்திருக்கலாம். அப்படி எப்படின்னா, ஒரு கட்டத்தில் வயசான அப்புறம் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும், கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடும், முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும், எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ ஜிம்முக்கு போயிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம பாடியை அப்படின்னு நினைப்போம். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா, ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துக்கிறது. எப்போ பார்த்தாலும் சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, அண்ட் ப்ராப்பரான ஸ்லீப்பை நம்ம பாடிக்கு கொடுக்காமல் இருக்கிறது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணிகிட்ருப்போம். ஒரு இடத்துல வயசான அப்புறம் சுகர் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான ஃபுட்டை கொடுத்துருக்கலாம் நம்ம பாடிக்கு, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம அந்த விஷயங்கள் நினச்சி ரிக்ரெட் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, த லவ் யூ நெவர் ஸ்போக் அண்ட் த பேரண்ட்ஸ் யூ இக்னோர்ட். நமக்கு ஒரு பர்சனை, ஒரு கேர்ளாக இருக்கலாம், ஒரு பாயாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். ஐ லைக் யூ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை நம்ம அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எப்படி ஆனாலும் இருக்கலாம், ஒரு லவ் ப்ரப்போசலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சாரி கேட்குறதா இருக்கலாம். அப்படி இந்த விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். அடுத்த மாதம் சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், அடுத்த வீக் சொல்லலாம், அப்படின்னு டைம் போயிட்டே இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் அதை சொல்லியிருக்க மாட்டோம். எப்படி வேணாலும் இருக்கலாம், ரிஜெக்ஷனாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் இதில் எது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் அப்படின்னா, ஓகே நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணோம், நம்ம இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. யாருக்கும் இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது பிடிக்காது. ஆனால் அந்த வலியை நம்ம வெளியே சொல்லலை, அந்த சைலன்ஸை நம்ம ஒரு சைலண்டாகவே இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரிக்ரெட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸை மதிக்காமல் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு பிஸியான ஒரு ஒர்க்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க கால் பண்ணியிருப்பாங்க, நம்ம சொல்லுவோம் அப்புறம் பேசுகிறேன். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களே கால் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, கால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ நம்ம அவங்களோட ப்ரெசன்ஸையும், அவங்களோட ஒரு ஹெல்ப்பையும், அவங்களோட ஒரு அட்வைஸையும் அப்போ நம்ம மிஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நாள் கூட நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்களா, ஓ இவ்வளோ நாள் இருக்கும்போது நான் அவங்கள ப்ராப்பராக அவங்கள பார்த்துக்கலையே, இன்னும் கொஞ்சம் கூட அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ அப்படி. அண்ட் அதான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களை அலட்சியமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் லைஃப்பில் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க, எக்ஸ்பெஷலி இந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மணி யூ வேஸ்டட். எந்த விஷயத்தில் ப்ராப்பராக நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம என்னப்படி போனால், நம்ம ஃப்ரெண்டு ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு ஷூவோ, ஒரு ப்ராடக்டோ, ஒரு ஃபோனோ வாங்கியிருப்பாங்க. அவங்களோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருக்கும், வாங்கியிருப்பாங்க. ஆனால் நம்மளால் அதை வாங்க முடியாட்டாலும் அதுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது ஒரு வழியில் அந்த விஷயங்களை வாங்கியிருப்போம். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த விஷயங்களை வாங்கியிருப்போம். ஆனால் நமக்கு அப்போ தெரியாது, மணி இல்லை இங்கே உண்மையாகவே ஒரு ரிச்னஸை தரக்கூடிய விஷயம், நமக்கு ஆக்சுவலாக டைம் தான் நம்மளோட பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு. தேவையில்லாத விஷயங்களை நம்ம மணியை செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அண்ட் அப்போவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு 50 வயசுலேயோ, 45 வயசுலேயோ, 60 வயசுலேயோ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம், ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்திருக்கும். அந்த டைமில் நான் என்னோடய மணியை
தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரிக்ரெட் இருக்கும். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, த டைம் யூ வேஸ்டட். நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம என்னைக்கு அந்த விஷயங்கள் நினச்சி ரிக்ரெட் பண்ணுறோமோ அந்த நாள் வரைக்கும் தெரியாது நம்ம எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அண்ட் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்போம், தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இன்வால்மெண்ட்டை காட்டிகிட்டு இருந்திருப்போம். அண்ட் டைம் போயிருக்கும், ரொம்பவே டைம் கடந்திருக்கும். அப்போ நமக்கு தோணும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தேவையான விஷயங்களை நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்திருக்கட்டும், ஒரு புக்கை படிக்கிறதா இருக்கட்டும், உங்களை பற்றி ஒரு ஜேர்னலை கண்டினியூவாக எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அப்படி எந்த ஒரு விஷயத்தில் நம்ம டைமை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமோ அந்த விஷயத்தில் எல்லாம் நம்ம கோட்டை விட்டுருப்போம். அண்ட் கடைசியில் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, ரெக்ரெட் மட்டும்தான் நினச்சிட்ருப்போம். வேறு எதுவுமே இருந்திருக்காது பெருசாக. அண்ட் அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ஐடென்டிட்டி யூ நெவர் கிளைம்ட். நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம இருந்த லைஃப் டைமில். ஒரு எப்படின்னா, அடுத்தவங்களோட ஒப்பீனியனை கேட்டு நம்ம லைஃப்பை ஓட்டியிருப்போம். இந்த விஷயத்த பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த விஷயத்த பண்ணால் நான் எப்படி இருப்பேன், இந்த விஷயத்த பற்றினா அவங்க எப்படி என்னை பற்றி நினைப்பாங்க அப்படி. அடுத்தவங்களோட ஒப்பீனியன் நினச்சி நம்ம லைஃப்பை கொண்டு போயிட்டு இருந்திருப்போம். நம்ம பொட்டன்ஷியல் என்ன, நம்ம அறிவு என்ன, நம்ம திறமை என்ன, நம்ம அழகு என்ன அப்படிங்கிறத ஒரு நாளுமே வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டோம். அண்ட் ஷோராக நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன், இப்போ நம்ம செல்ஃபில், உங்கள் செல்ஃபில் நீங்களே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நினச்சி நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணுவீங்க. நம்ம ஐடென்டிட்டி, நம்மளால் இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் அது. அண்ட் எப்படி இருந்திருப்போனா நம்ம மேலே நம்பிக்கையை வச்சுருந்துருக்க மாட்டோம். அண்ட் கடைசியில் நம்ம எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே நம்மளை நம்பியிருக்கலாம், வேறு எல்லாரையும் விட்டு நம்ம செல்ஃப் மேலே நம்பிக்கை வச்சுட்டு சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணிருக்கும். அண்ட் ஏன் நம்ம இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்க விடுறோம்? நம்ம யங்கர் பீப்புளாக இருக்கும்போது டைம் இருக்கும், எனர்ஜி இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, டைம் இருக்குல்ல, அப்போ அடுத்து பண்ணலாம், அடுத்த வீக்லேருந்து ப்ராப்பராக டயட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம், ஒரு பர்சன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அடுத்த வீக்கில் நெக்ஸ்ட் டே பண்ணலாம், நெக்ஸ்ட் இயரில் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்போம். அப்படி தள்ளி போட்டுட்டு வந்து லைஃபோட எண்டுக்கு வந்திருப்போம். நம்ம நினைப்போம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு, ஆனால் அப்படியே கடந்து வந்திருப்போம். வயசான மக்கள் யாரும், வயசான பீப்புள் யாரும் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க, நம்மளோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நினச்சி யாரும் வருத்தப்படக்கூடியதில்லை. அவங்க எதுக்காக ஆனால் வருத்தப்படுவாங்க அப்படின்னா, எந்த விஷயத்தை அவங்க பண்ணாமல் விட்டாங்களோ அந்த விஷயங்களை நினச்சி தான் நல்லாவே ரிக்ரெட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, நம்ம இந்த லைஃப்பில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இல்லை, ஃபேமஸாக இருக்கணும்னு இல்லை, ரிச்சாக இருக்கணும்னு இல்லை, பயம் இல்லாமல் இருக்கணும்னு இல்லை. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எப்படின்னா, ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், பாடியை ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பரான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் நம்ம ஒரு கேர் பண்ணக்கூடிய பர்சன்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் நம்ம டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம மணியை வயசில் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃபை நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அதுக்காக இன்றைக்கி நீங்கள் அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான். லைஃப்பில் ரொம்ப ஷார்ப்பாக இருங்க, ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃபை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில். நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃப் அப்படிங்கிறது எந்த விஷயத்தையும் நம்ம நினச்சி, நம்ம பாஸ்ட்டை நினச்சி என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இது நம்ம லைஃபு, உங்கள் லைஃபு. கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க.